அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். மேலோர்களின் ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நண்பர்களும் தங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார்கள். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் அவர்கள் பலவித இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். உறவினர்களும் நண்பர்களும் நன்மையான காரியங்களை தங்களுக்கு செய்வார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது. விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது பணமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 13, 14, 15, 16, 20, 21, 25 மற்றும் 26ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 3, 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 7ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன்கிழமையும், மாசி மாதத்திற்கு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 19ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 26ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி
வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு வரை கும்பராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.